10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதலடி தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். வரலாறு அலகு 1, முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். இதுல 2 மார்க்ல செகண்ட் ஒன், மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை எழுதுக. அடுத்தது 4வது, பதுங்கு குளிப்போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? 6வது, பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. விரிவான விடையிலே இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முதல் உலகப் போருக்கான முக்கியமான காரணங்கள். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெஸ்லஸ் உடன்படிக்கை. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பன்னாட்டு சங்கத்தின் பணிகள். இது மூணுமே பாத்தீங்கன்னா 8 மார்க்லயும் கேட்பாங்க, 5 மார்க்லயும் கேட்பாங்க. வரலாறு அலகு 2, இரு உலகப் போருக்கு இடையில் உலகம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரவாதம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? தேர்ட் ஒன், பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஃபோர்த் ஒன், டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. விரிவான விடைகளில ஃபர்ஸ்ட் ஒன், ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டுச் சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். வரலாறு அலகு 3, 2ஆம் உலகப் போர். சுருக்கமான விடையில தேர்ட் ஒன், முத்து துறைமுக நிகழ்வை விவரி. ஃபிஃப்த் ஒன், பிரிட்டன் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுக. சிக்ஸ்த் ஒன், பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கங்கள் யாவை? விரிவான விடையிலே இதுல ஃபர்ஸ்ட் ஒன், 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. 8 மார்க் கொஸ்டின். செகண்ட் ஒன், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. இதுவும் 8 மார்க் கொஸ்டின். புவியியல்ல அலகு 1, இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. காரணம் கூறுகள. ஃபர்ஸ்ட் ஒன், இமய மலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. வேறுபடுத்துக. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக. இந்திய திட்ட செகண்ட் ஒன், இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. ஃபோர்த் ஒன், இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி குறிப்பிடுக. ஃபிஃப்த் ஒன், லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. இது விரிவான விடை உற்பத்தியில் விடையளிக்குவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. இது அடிக்கடி கேட்பாங்க. புவியியல் அலகு 2, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன், காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. சிக்ஸ்த் ஒன், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? வேறுபடுத்துக. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை. தேர்ட் ஒன், வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று. காரணம்ல செகண்ட் ஒன், மலைப்பகுதிகள் சமவெளிகளை விட குளிரானவை. விரிவான விடையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுகிறது. 8 மார்க் கொஸ்டின். செகண்ட் ஒன், இந்திய காடுகள் பற்றி விவரிப்போம். புவியியல் அலகு 3, இந்திய வேளாண்மை. சுருக்கமான விடையில செகண்ட் ஒன், இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. ஃபிஃப்த் ஒன், இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக. சிக்ஸ்த் ஒன், இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுக. காரணம் கூறுகள ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு. செகண்ட், மழைநீர் சேமிப்பு அவசியம். வேறுபடுத்துகளை. ஃபர்ஸ்ட் ஒன், ராபி பருவம் மற்றும் காரி பருவம். தேர்ட் ஒன், கடல் மீன்பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன்பிடிப்பு. ஃபோர்த் ஒன், வண்டல் மண் மற்றும் கரிசல் மண். பத்தி அளவில் விடையளி. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரி. 8 மார்க் கொஸ்டின். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன? ஏதேனும் 2 இந்திய பல்நோக்கு திட்டங்களை பற்றி எழுதுக. குடிமியல் அலகு 1, இந்திய அரசியலமைப்பு. குறுகிய விடை தருக. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், அரசியலமைப்பு என்றால் என்ன? ஃபோர்த் ஒன், நீதி பேராண்மை என்றால் என்ன? ஃபிஃப்த் ஒன், நடுவண் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. சிக்ஸ்த் ஒன்,
செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் எவை? விரிவான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. செகண்ட் ஒன் அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. குடிமியல் அலகு 2 நடுவண் அரசு. சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? செகண்ட் ஒன் நடுவண் அரசின் அமைச்சர்கள் தரநிலைகளின்படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? தேர்ட் ஒன் நிதி மசோதா குறிப்பு வரைக. ஃபிஃப்த் ஒன் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? விரிவான விடையில இல்ல செகண்ட் ஒன் இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. பொருளியல் அலகு 1 மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். கீழ்கண்ட வினாக்கள் குறுகிய விடையிலே இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாட்டு வருமானம் வரையறு. செகண்ட் ஒன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? தேர்ட் ஒன் ஜிடிபியின் முக்கியத்துவம் எழுதுக. ஃபோர்த் ஒன் தனிநபர் வருமானம் என்றால் என்ன? கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையிலே இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. பொருளியல் அலகு 2 உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இதுல பாத்தீங்கன்னா கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையில செகண்ட் ஒன் உலகமயமாக்கலின் வகைகளை எழுதுக. செவன்த் ஒன் உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் இரண்டையும் எழுதுக. அடுத்து விரிவான விடையில தேர்ட் ஒன் உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா முதலடி தேர்வுக்கான கொஸ்டின் கம்மியா தான் கொடுத்துருக்கேன். அடுத்து கோட்லைக்கு இதை விட அதிகமா வரும். அப்ப அதை படிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் முதலடி தேர்வுக்கான கேள்வியை மனப்பாடம் பண்ணிக்கோங்க.